வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்துன்னா நெக்ஸ்ட் இயர் 2025-26க்கான ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது கொடுத்துருக்காங்களே இந்த செலெக்ஷன் போஸ்ட்டு ஃபேஸ் 13க்கான 2025 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 ஏப்ரல் 2025 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்கும். அப்புறம் என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 மே 2025. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 நாள் வந்து டைம் தராங்க. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன்ஸுங்கிறது ஜூன் ஜூலையில் இருக்கும். ஓகேவா, ஜூன் ஜூலை 2025 நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவாக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆவதாக கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2025. ஓகேவா, ஸோ இது சிஜிஎல். ஓகேவா, ஸோ மேலே பார்த்தது செலெக்ஷன் போஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது. அது ஃபேஸ் 13க்கான எக்ஸாமினேஷன்ஸுங்கிறது தான் ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேவா, ஸோ ஏப்ரல் மிட்டில் வந்துட்டு மே மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற டைம் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு ஜூன் ஜூலையில் வந்து எக்ஸாம் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல்னு சொல்லப்படக்கூடிய சிஜிஎல் 2025 எக்ஸாமினேஷன்ஸுங்கிறது அதுக்கான டியர் 1 எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரல் 2025 நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. அன்னையிலேருந்து 21 மே வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுக்கான எக்ஸாம்ங்கிறது வந்து ஜூன் ஜூலையில் இருக்கும். ஓகேவா, எஸ். ஸோ ஒரே மாதத்தில் 2 நோட்டிஃபிகேஷன்ஸுங்கிறது இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வருது, அண்ட் த சிஜிஎல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வருது. எக்ஸாமுங்கிறதும் ஒரே மந்தில் கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, எஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6th பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் டெல்லி போலீஸ் இந்த சிஏபிஎஃப் சொல்லுவாங்கள்ல, அதில் சிபிஓ எக்ஸாமினேஷன்ஸில் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எக்ஸாம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 அப்படிங்கிறது எப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 16 மே 2025 தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்து 14 ஜூன் 2025 வரைக்கும் தான் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜூலை அல்ல ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தா இருக்கும். ஓகேவா, ஸோ சிபிஓவில் எஸ்ஐ எக்ஸாம்ங்கிறது வந்து மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஜூன் வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. எக்ஸாம்ங்கிறது ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் வந்து வரலாம். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் சிஹெச்எஸ்எல். ஓகேவா, ஸோ சிஹெச்எஸ்எல் எக்ஸாமினேஷன் இருக்கிறது டியர் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது 27 மே 2025 ஸ்டார்ட் பண்ணி 25 ஜூன் 2025 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்ங்கிறது வந்து ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மே மாதத்தில் வந்து 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. ஒன்று சிபிஓ எக்ஸாமினேஷன்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் எக்ஸாமினேஷன். இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் மே மாதத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது இந்த எக்ஸாம் தான். அதாவது 8ஆவதாக கொடுத்துருக்க இந்த மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஹெவி. ஓகேவா, ஸோ எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ எம்டிஎஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 26 ஜூன் 2025 வந்து வரப்போகுது. ஓப்பன் ஆகி 25 ஜூன் 2025 வரைக்கும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸுங்கிறது ஓப்பனில் இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்ங்கிறது பார்த்திங்கன்னா செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர். ஓகேவா, ஸோ ஸ்டெனோ நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாமுக்கான கிரேட் சி அண்ட் டிக்கான எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 29 ஜூலை 2025 வந்து அதிலிருந்து 21 ஆகஸ்ட்டு 2025 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் வந்து தான் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇன்னு சொல்லுவாங்கள்ல, ஜேஇ அதுக்கான இதுதான். ஜேஇயில் வந்து சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த 3 டிபார்ட்மெண்ட் ரிலேட் ஆனது. இதுக்கான பேப்பர் 1 எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் 5 ஆகஸ்ட் 2025 வந்து வரும். ஓகேவா, ஸோ இதுக்கு ஃபைனலாக வந்து 28 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இது எக்ஸாம்ங்கிறது பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பரில் வந்து நடைபெறும். ஓகேவா, ஜேஇக்கான எக்ஸாம்ங்கிறது அக்டோபர் நவம்பரில் நடக்கும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கம்பைன் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன்ஸை ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் 25 ஆகஸ்ட் 2025 வந்து ஓப்பன் ஆகி 18 செப்டம்பர் 2025 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அக்டோபர் நவம்பர் வரைக்கும் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, எஸ்.
அடுத்து கான்ஸ்டபிள், இந்த கான்ஸ்டபிள் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கான டெல்லி போலீஸ்லேயே தனியாகவே வந்து இப்போ கான்ஸ்டபிள் கண்டக்ட் பண்ணுறாங்க, மேல் அண்ட் ஃபீமேலு. இந்த எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து 2 செப்டம்பர் 2025 ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 1 அக்டோபர் 2025 வரைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி எக்ஸாம் இருக்குல்ல, அது மாதிரியான ஒன்று தான். அதில் கான்ஸ்டபிள் தனியாக எடுப்பாங்க. ஸோ அது டெல்லி போலீஸ் வந்துன்னா ரெக்ரூட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கான இது எக்ஸாம்ங்கிறது நவம்பர் டிசம்பரில் வேணால் நடைபெற வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால் இந்த எக்ஸாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், கான்ஸ்டபிள் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளே டிரைவர். இப்போ முதல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருந்தாங்க, இப்போ தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். கான்ஸ்டபிளே டிரைவர், அதாவது மேல் டிரைவர் மட்டும் வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக லைசன்ஸ்லாம் பெற்றிருக்கணும். நல்லா காரும் ஓட்ட தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவராக வந்து போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு டெல்லி போலீஸில். ஸோ இதுக்கான ஆன்லைன் வந்து அப்ளிகேஷன் 19 செப்டம்பர் 2025 ஓப்பன் ஆகி 12 அக்டோபர் 2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்ங்கிறது டென்டேட்டிவாக நவம்பர் டிசம்பரில் வந்து நடைபெற வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள். ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டபிள் டிரைவர், ஹெட் கான்ஸ்டபிள் இது 3 வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸாமாக வச்சாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. அது நல்ல விஷயம் தான். அந்தந்த இதுக்கு எலிஜிபிளானவங்க மட்டும் அப்ளை பண்ணி எழுத முடியும்ல, அது நல்லாயிருக்கும். ஸோ அதே தான் இந்த டெல்லி போலீஸ்க்கான ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரி லெவலான அது வந்துன்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ஒரே எக்ஸாம் தான். அடுத்து ஃபிசிக்கல் இருக்கும். ஸோ இது 7 அக்டோபர் 2025 பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபைனலாக வந்துன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது 5 நவம்பர் 2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்ங்கிறது டிசம்பர் 2025 ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி 2026 வரைக்கும் இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்கலாம் டென்டேட்டிவானு தான். டென்டேட்டிவானதுனா எப்போ வேணால் மாற்றக்கூடியது அப்படி மாதிரியான ஒன்று தான். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள்லே அசிஸ்டன்ட் வயர்லெஸ் ஆப்ரேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த இயர் தாங்க போடுறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2019 போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் கான்ஸ்டபிள் இந்த அசிஸ்டன்ட் வயர்லெஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. டிப்ளமோவில் அந்த எலக்ட்ரிக் அந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஜாப். ஸோ நல்ல சேலரியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். பட் இதுக்கான எலிஜிபிள் கிரிட்டேரியா என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனில் பார்க்கும்போது தான் தெரியும். பட் இது தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 அக்டோபர் 2025 இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி 6 நவம்பர் 2025 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம் டிசம்பர் 2025 ஜனவரி 2026 வரைக்கும் தான் நடைபெற வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஜாப் தான். அதாவது 17ஆவதாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் CAPF NIASSF அண்ட் ரைஃபிள்மேன் அசாம் ரைஃபிள்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2026. ஸோ SSC GD எக்ஸாம்ங்கிறது வந்துன்னா 2025க்குமே வந்துன்னா நோட்டிஃபிகேஷன்ஸுங்கிறது இருக்குது. அது எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 நவம்பர் 2025 வந்துன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணி லாஸ்ட் டேட் வந்துன்னா 15 டிசம்பர் 2025 வரைக்கும் தான் ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்ங்கிறது எப்போது கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் அண்ட் ஏப்ரல் தான் SSC GD 2026க்கான எக்ஸாம்ங்கிறது கனெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து நிறைய பேருக்கு வந்து முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷத்தில் அதாவது இந்த கேலண்டரில் வந்து MTS இருக்குது, எல்லா எக்ஸாமினேஷனுமே இருக்குது. ஸோ கான்ஸ்டபிள்லேயே நிறையா டெல்லி போலீஸில் தனியாகவே கான்ஸ்டபிள் எடுக்கிறாங்க, ஹெட் கான்ஸ்டபிளும் தனியாக எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டபிள் அந்த SI போஸ்டிங்கும் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒரே சிலபஸ் தான். ஓகே, ஸோ வெயிட்டேஜ் தான் மாறப்போகுது. ஸோ அதனால் இப்போலேருந்தே வந்து உட்காந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த கேலண்டரில் நம்ம சொன்ன விஷயத்தில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் சரி, ஜென்ரலாகவே SSC எக்ஸாம் ரிலேட்டான டவுட் எது இருந்தாலுமே சரி, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு கிளாஸஸையும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.